நான் சின்ன வயசுல நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எம்ஏ, பிஎட், எம்ஃபில். எங்கள் குடும்பத்திலேயே நான் தான் அதிகமாக படிச்சது. என் தலைமுறையிலேயே நான் தான் எம்ஃபில் வரைக்கும் படிச்சது. இது எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அப்பா தான். தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கடுமையாக உழைச்சாலும் தன்னுடைய பிள்ளைங்க அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அவங்க நல்லபடியாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ராப்பகலாக உழைச்சி எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. நான் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போகிற வரைக்கும் நல்ல பேண்ட் சட்டையாக இருக்கட்டும், நல்ல பேனாவாக இருக்கட்டும், நோட்டாக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும், காலேஜ் போகிறதுக்கு பைக்காக இருக்கட்டும், இது எல்லாமே எந்த கஷ்டமும் பார்க்காம நாங்கள் கேட்டப்போ உடனே வாங்கி கொடுத்தாங்க. இது எல்லாமே பிள்ளைங்க நல்லபடியாக படிக்கணும், அவங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெற்றவங்க தன்னுடைய கஷ்டத்தை மறைச்சி தன்னுடைய பிள்ளைங்களுக்காக அதெல்லாம் செஞ்சாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அழகு பார்த்த அவங்க கஷ்டப்படும் போது நாம் அவங்கள கஷ்டப்படாமல் அழகு பார்க்கணும்னு நினைக்கும் போது எங்கள் அப்பா என் கூட இல்லை, திடீர்னு இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அவங்க நினச்ச எதுவுமே என்னால் செய்ய முடியல. தான் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் தான் அப்பா இல்லாதப்ப அந்த காசெல்லாம் மண்ணுக்கு தான் சமம். தயவு செஞ்சு நம்ம அப்பா அம்மா பக்கத்துலேயே இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சிடும். அவங்க இல்லாதப்ப எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது எதுக்குமே பயன்படாது. குற்ற உணர்ச்சியிலேயே ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழல் ஏற்படும். இன்னும் எங்கள் அப்பாவோட நினைவு நாள், இது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நானே குற்ற உணர்ச்சியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்.